ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது வந்து புதுசாக இப்போ சமைக்க பழகிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் செய்யணும்னு இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து அவல் லட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ இது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. இதே நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பபிள்ஸ் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சுங்க. இப்போ பலூன் போல் உப்பி வந்துருச்சு திராட்சையும். இப்போ ஒரு தட்டில் எடுத்துக்கலாங்க. இப்போ இதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அவளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த தண்ணியெலாம் இல்லாமல் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லட்டு பிடிக்கிறப்ப வந்து ஒரு 2 நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவல் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடராக சேர்த்துக்கலாம். நான் முழு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த அளவு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து 1/2 கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் அவளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே மாற்றிக்கிறேன்னா. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி திராட்சையை வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துருக்கனால அது வந்து கொஞ்சம் இலகி வரும். அதிலே கொஞ்சம் தண்ணி இலகி வரும். அதனால் நமக்கு உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? நல்லா உருண்டை பிடிக்க வருது. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த நாட்டு சர்க்கரையில் இருக்க தண்ணியே கொஞ்சம் இலகி வரும். சூப்பராக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வழிபடலாம். வர்ற எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.